அந்த அறிவே கடவுளாக, அறிவே அன்பாக, அறிவே பக்தியாக, அறிவே வழிபாடாக இருக்கிறது, அன்பே வழிபாடாக இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் வந்து வள்ளலார். அப்போ வள்ளலாருடைய எதுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை, அவங்கவுங்களுக்கு விதி இருந்தால் வருவீங்க அப்படின்றதானே தவிர, அப்போ தைப்பூசம் என்பது நம்மளது மனதினுடைய உயர்ந்த நிலையை வெளிப்படுத்துவதற்கான அன்ற ஒரு தினம். அதை வந்து ஆனால் அது அப்படி இல்லாமல் வள்ளலார் அந்த கோயிலை ஆரம்பித்த விஷயம் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நாங்கள் மறுபடியும் போய் ஏதாச்சும் ஒரு நாள் வேணும்ல, நாங்கள் எல்லோரும் கூடி அவரை பற்றி திருப்பி பேசிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு நாளாக புரிந்து கொண்டு இருக்கிறதானே தவிர இது இப்போ நிறைய பரவி இருக்குது. வள்ளலாருடைய கருத்துக்கள் நிறைய பரவி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஆன்மீகத்தில் நிறைய விழிப்புணர்வுகள் வந்திருக்கு. இந்த இந்த சோசியல் மீடியா வந்து நெகட்டிவாகவும் கொடுத்துருக்குது, பாசிட்டிவாகவும் இது கொடுத்துக்கிட்டு இருக்குது. பாசிட்டிவாக கொடுக்க வேண்டிய வழியில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வடலூர் என்பது தைப்பூசம் எப்படி நீங்கள் எல்லா முருகன் கோயில் தைப்பூசம் மாதிரி இதையும் அதே மாதிரி அதை விட பெரிய ஒரு விழாவாக அது நடக்கும். வாய்ப்பு இருந்தால் தைப்பூசம் மட்டும் இல்லைங்க, என்றைக்குனாலும் நீங்கள் வந்து வடலூர் போகலாம். அங்கே அவர் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கருத்துக்களை படிக்கலாம், அவருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்ன வள்ளலாருக்கும் வேறு ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலாருடைய எழுத்துக்கள் சமீபத்தில் நம்மளுக்கு கிடைச்சது, 200 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்சது. திருமூலர் எழுதினாரா, திருமூலர் இருந்தாரானே நம்மளுக்கு தெரியாது. மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருந்தாரா, இல்லை அவர் பேரை வச்சு வேறு வேணாச்சும் எழுதினாரான்னு தெரியாது. ஆனால் வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜோதி வடிவமானார். ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு, இந்த அறைக்குள் செல்கிறேன், யாரும் சந்தேகிக்கப்பட வேண்டாம், யாரும் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடாதீங்க, நான் மறுபடியும் வருவேன், ஆனால் வருவதற்கான காலங்கள் குறிப்பிட முடியாது, மீண்டும் ஒரு நாள் வருவேன், அதுவரை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க, அன்பே உருவாயிருங்க, எல்லா பேரும் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளியே எடுத்து வைத்து விடுவேன்.